ஹாய்! இன்னைக்கு நம்ம மார்னிங் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாமா? மார்னிங் ரொட்டீன்னு சொல்ல முடியாது. பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? எப்பவுமே 10:00 ஆனால் மதியானத்துக்கு லஞ்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்குள்ளேயே வீடெலாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நைட்டு தம்பிக்கு ரொம்ப சளியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எண்ணெய் தயார் பண்ணி தேய்ச்சி விட்டுருந்தேன். அது நல்லாவே கேட்குது. யார் வீட்லலாம் இப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் நம்ப இருக்கிறோம் அப்படின்னா ஏடாகூடமா எல்லாத்தையும் போட்டு வச்சுப்பாங்க. பனியன் ஒரு மூலையில் இருக்கும், ஷர்ட் ஒரு மூலையில் இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போடணும். இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் நல்லாவே திக்காகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, துணியெல்லாம் எடுத்து மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மிஷின் போட்டு விட்டா அதுக்குள்ளேயே நம்ம அது முடியறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாச்சு. ட்ரெஸ்ஸு காய வச்சுருந்தேன். பட் அந்த சாக்ஸ் மட்டும் ஒன்று காயலை. எறும்பு மாடு மாதிரி இருக்குது. அது ஈரமாக இருந்துச்சு. என்னுடைய ஃபேவரட் ஸ்வீட் இதுதாங்க. ஆனால் என்னால் சாப்பிட முடியல. என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை. நியூ மாம்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னே போட்டுடலாம். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால் நம்மளை ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன என்ன கொடுமைடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தம்பிக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடிட்டு இருந்தேன். அதிலே நான் ரைம்ஸும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறோமோ அதாங்க பசங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே ஒரு கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே இன்வால்வ்மெண்ட்டாக வச்சுக்கணும் அவங்கள. நான் ரைம்ஸ் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன்னா, நம்ம ஆக்ஷனோடு சொல்லும்போது அவங்க நல்லா நம்மளை லிசன் பண்ணுவாங்க. அதனால் நான் ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஒரு 1 ஹவர் ஆச்சும் மார்னிங் இந்த மாதிரி நாங்கள் படிப்போம் உட்காந்துட்டு. இந்த ஆக்ஷன்ஸ் வச்சு நான் என்ன ரைம்ஸ் பாடுறேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் கிட்ஸ்க்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்ஸ்க்கோ தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் என்னடா சீரியல் ஓடுது அப்படின்னு பார்க்காதீங்க. அது நான் மியூட்டில் போட்டேன். மியூட்டில் போட்டு தான் தம்பிக்கு ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா, இதான் அந்த சாருக்கு எழுதி வச்சிருக்க நோட்ஸ். ஜஸ்ட் 5 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நான் கொடுமைப்படுத்தி ஆரம்பிச்சிட்டேன் அவனை. அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ்லாம் வச்சுட்டு விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சொல்கிறேன் தாங்க, தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 4 to 5 லிட்டராச்சும் டெய்லி தண்ணி குடிச்சிருங்க. அதுக்குள்ளே பார்த்தா டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, குக்கிங் போகலாம் அப்படின்னு கிச்சன் பக்கம் போனால் காலைல வச்ச கருவாடு குழம்பு இருந்தது. சரி, காலைல வைக்கல, நேற்று வச்சது. காலைல அவங்களுக்கு சுண்டல் வச்சு கொடுத்தா அவ்வளோதாங்க, முடிஞ்சு வச்சுட்டே போயிட்டாங்க. சரி, ஓகே, பார்ப்போம் நடுவில் எப்பயாச்சும் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக மூடி வச்சாச்சு. இந்த லேடிஸ்க்கெலாம் ஒரே கவலை என்னென்னா, சிங்க் ஃபுல்லாக சாமான் இருக்கும். அப்போ கூட ஈஸியாக தேய்ச்சிடுவாங்க. கொஞ்சம் இருந்தால் அப்பப்போ கடுப்பாயிடுவாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா ஃபில்ட்ரு அதுக்குள்ளேயே மறுபடியும் போட்டேன். கழுவுனதே மறுபடியும் கழுவ போகிறேன். வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே வெஸ்ஸல் வாஷ் பண்ணிட்டு தான் படுத்தேன். மார்னிங் இவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணணும். தம்பி கஞ்சி அதெல்லாம் வச்சதால் பாத்திரம் அதிகமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அரிசி மதியானம் சமைக்கிறதுக்காக ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 kg 2 kg தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 10 days தானே, அதனால் இப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம், எதுக்கு நிறையா வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அந்த வாஷ் பண்ணுற தண்ணி இருக்குல்ல, அது கூட நம்ம ஹேருக்கு ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். சீரமாக சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பட் ஆனால் நான் மார்னிங்கே குளிச்சிட்டேன்றதுனால அந்த தண்ணியை அப்படியே வேஸ்ட் பண்ணியாச்சு. அண்டு ப்ரெக்னன்சி டைம்லலாம் வடித்த தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஃபஸ்ட்டெல்லாம் சாதம் நல்லா வடிப்போம்ல, அந்த ஸ்டேஜில் இருக்க தண்ணி குடிப்பேன். கொமட்டிட்டு வாந்தி வந்துடும். அப்புறமா தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, லைட்டாக கொதிக்குதுல்ல, அப்போவே அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாமான் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வெசல் வாஷிங் தாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலையே. ஏன்னா இப்போ தான் தேய்ச்சிட்டு உட்காருவோம். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு 2-3 பாத்திரம் சிங்கில் இருக்கும். அப்படியே கடுப்பாயிடும். சரி, ஓகே அப்படின்னு வெசல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேலண்டர் ஆகஸ்ட் 1 பார்த்தா ஒரே மனம் உடைச்சலுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து சிக்கன் கிடையாது. ஸோ சேட். சிக்கன் லவ்வர்ஸ் கண்டிப்பாக காண்டாயிருப்பீங்க. ஓகே, ஃபீலிங்ஸ்லாம் ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி மிஷின் முடிஞ்சு அதுக்கப்புறம் காய வச்சாச்சு. சாப்பாடும் ஒல்ல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல்பம்க்கு. 9th month பேபி ஷவரோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். டாடா, பாய்.